இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நர்சரிக்கு தாங்க போயிருந்தோம். இங்க பக்கத்துல குனியமுத்தூர்ல தாங்க. எல்லாம் நெறைய செடிகள் இருந்துச்சு. வாங்கலான்னாக்கா எல்லாத்தையுமே வாங்க முடியாது. பார்த்துட்டு தான் வர முடியும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பேம்பு செடி. பேம்பு செடி வாங்கலான்னு கேட்டிருந்தப்போ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னதுனால நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி கூடு மாரி ஏதோ கட்டி வச்சிருக்கீங்களே என்னங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாம் வந்து செடி நீளமா வளர்த்தி விடுறதுக்காக வேண்டி கொடி மாதிரி அதுக்கு இது வச்சுருக்கோம் அப்படின்னு. நான் இப்போ தாங்க கேள்விப்படுறேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு நர்சரிக்கு போயிட்டோம். ஸோ எனக்கு நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு வரலாமான்னு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், பார்க்குறதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில செடிகள் மட்டும் வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு தேவையான புங்க மரம், அதுக்கப்புறமா இது சில குரோட்டன்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப ரேட் இல்லாமல் ஒரு மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு வந்தோம். இந்த பிங்க் கலர் செடி எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சது. இத்தனை செடி வாங்குறோமே தம்பி, எனக்கு இதுக்கு கொஞ்சம் எதுவும் ஃப்ரீ இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, சரி இது வேணால் வச்சுக்கோங்கக்கான்னு எனக்கு இந்த ஒரு செடி கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான ரோஸ்மெரி செடி, அதுக்கப்புறமா ஜாதி முல்லை, புங்க மரம், மணி பிளான்ட்ஸு, இந்த மாதிரி குரோட்டன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கார்டனிங்லாம் யாருக்கெல்லாம் பண்ண பிடிக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.